தமிழ் தேசிய போராளி அண்ணன் பசுபதி பாண்டியன் 14வது நினைவேந்தல் நிகழ்ச்சியிலே கலந்து கொள்வதில் நான் பெருமை அடைகின்றேன். கிட்டத்தட்ட நான் 2வது முறையாக நான் இங்கே வருகிறேன். எந்த முறையும் இல்லாத அளவுக்கு இந்த முறை மிகவும் சிறப்பாக இருக்கிறது. நான் அண்ணனை பொறுத்த அளவுக்கு நான் என்ன நினைக்கிறதுன்றதை விட பாப்பா என்னுடைய மகள் அண்ணன் மகள் என்ன நினைச்சிச்சுன்னா, இது ஒரு அனைத்து சமூகம் மட்டும் அல்லாமல் அனைத்து அரசியல் கட்சிகளும் இங்கே வர வேண்டும் என்று நினைத்தார். அது நீண்ட நாள் 14 ஆண்டு கால உழைப்பு இன்றைக்கு தான் வெளிப்பட்டிருக்கிறது. இவர் ஒரு தமிழ் தேசிய போராளி, எதற்கும் ஆசைப்படாதவர். என் மகளை பார்த்தா தெரியும். எத்தனையோ தலைவர்களுடைய குடும்பங்கள்லாம் எப்படியெல்லாம் இருக்கிறாங்க. இன்றைக்கு அப்பாவுடைய கொள்கைகளை எடுத்து செல்ல வேண்டும், தமிழர்கள் ஒற்றுமையாக வாழ வேண்டும், அனைவரும் ஓர் அணியிலே திரள வேண்டும், புதிய சகாப்தத்தை படைக்க வேண்டும் என்ற சிந்தனை சிறு வயதிலே என்னுடைய மகளான சந்தனம் பிரியாக்கு இருக்கிறது. காரணம், 2 மாபெரும் சமூகங்கள் தென் தமிழ்நாட்டிலே. இந்த மாபெரும் சமூகங்கள் நான் பெரியவன் நீ பெரியவன் என்று சண்டையிட்டுக் கொள்வதன் விளைவுதான் 1% கீழானவர்கள்லாம் இந்த நாட்டை ஆண்டு கொண்டிருக்கிறார்கள். இதை மாற்ற வேண்டும் என்று சொன்னால் சமூக ஒற்றுமை வேண்டும். ஒரு மனிதன் இறக்கிறார் என்று சொன்னால் ஒட்டுமொத்த சமூக விடுதலைக்காகவும் இறக்கிறார் என்று சொன்னால், தமிழ் தேசியத்திற்காக உயிர் விட்டு இருக்கிறார் என்று சொன்னால், அந்த உயிர் விட்டதற்கு ஒரு மரியாதை கிடைக்க வேண்டும். அந்த மரியாதையை இன்றைக்கு என் மகள் சந்தனம் பிரியா பெற்றுக் கொடுத்திருக்கிறார் என்று நினைக்கிறேன். நான் என் மகள் அழைத்து விட்டால் நான் இங்கேதான் போவேன் என்று சொல்லி வந்திருக்கிறேன். இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு நான் வந்ததில் பெருமை அடைகிறேன். இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு இருக்க அனைவருக்கும் என்னுடைய நன்றியை பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.